Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒளிஞ்சிருந்து நாங்க மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா ருத்ரா, கண்டிப்பா நீ இந்த ஷாட்டை இவ்வளவு பலமா அடிச்சிருக்கவே கூடாது. உனக்கு தெரியாதா, தலையில அடிபட்டா ஒரு மனுஷன் இறந்து கூட போயிடுவான்னு? அந்த பால் தலையில விழுந்துடுச்சு. மெமரி லாஸ் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்கு. எந்திரிங்க ஷாக்கால், எந்திரிங்க. ஷாக்கால், நீ நல்லா இருக்கல்ல? நான் எங்க இருக்கேன்? நான் நல்லா இருக்கேன் தாத்தா. ஆனா எனக்கு கொஞ்சம் மயக்கமா வருது. என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஷாக்கால், எதுக்காக நீங்க இப்ப சின்ன பசங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அவரு உங்களோட தாத்தா இல்ல, அங்க இருக்கானே அந்த ருத்ராவோட தாத்தா. ஏய், நீ என்ன பேசுற? இவரு எங்க தாத்தா தான். நான் தான் ருத்ரா. நீ இங்க இருந்து போ. தாத்தா, தாத்தா, நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். வாங்க, நாம வீட்டுக்கு போலாம். சரி சரி ருத்ரா, நாம வீட்டுக்கு போகலாம். கொஞ்சம் இரு, நான் இவங்களை எல்லாம் திரும்ப அனுப்பிடுறேன். இவனோட தலையில பால் அடிபட்டதுனால மெமரி லாஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவன் தன்னைத்தானே ருத்ரான்னு நினைச்சிட்டு இருக்கான். நீங்க கவலைப்படாதீங்க, நான் இவனை குணப்படுத்திடுறேன். நாம இவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். வா ருத்ரா, போகலாம். தாத்தா, என்ன நீங்க உப்பு மூட்டை தூக்கிட்டு போங்க. நான் ரொம்ப களைப்பா இருக்கேன். ஆராரோ ஆரிராரோ ஆரீரோ ஆராரோ. தூங்கு கண்ணா தூங்கு, விளையாடினது போதும். நான் எவ்வளவோ மேஜிக் பண்ணி பார்த்துட்டேன். இவனோட மெமரி மட்டும் திரும்ப வர மாட்டேங்குது. நாளைக்கு இவனை சார் மெஜஸ்டிக்கோ கிட்ட கூட்டிட்டு போகணும். நீங்க எல்லாரும் போய் தூங்குங்க. குட் நைட். இவங்க என்ன பண்ணுவாங்க? எதுக்காக என்ன சுத்தி நிக்கிறாங்க தாத்தா? இவங்கெல்லாம் யாரு? ஷாக்கால், இல்ல இல்ல ருத்ரா, இவங்க எல்லாரும் ஒருத்தரை விட ஒருத்தர் சிறந்த மேஜிஷியன்ஸ். இவங்க இவங்களோட பவரை வச்சு உன்னோட மேஜிக்கல் பவரை அதிகரிக்க போறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு சாக்லேட்டும் ஐஸ்கிரீம்ஸும் கொடுப்பாங்க. நிஜமாவா? ஒரே இது ரொம்ப நல்லா இருக்கும். ஜாலி ஜாலி.
தாத்தா எனக்கு வலிக்குது, ரொம்ப வலிக்குது தாத்தா, எனக்கு ரொம்ப வலிக்குது. என்ன இந்த சேர்ல இருந்து எழுப்புங்க, என்னால தாங்க முடியல தாத்தா. நிறுத்துங்க நிறுத்துங்க. நான் மெசிஷியன், பயங்கரமான மந்திரவாதி. குணமாயிட்டு இருக்காரு. ஆமா, குணமாயிட்டு இருக்காரு. நினைவு திரும்ப வந்துட்டு இருக்கு. அவருக்கு நினைவு திரும்ப வந்துட்டு இருக்கு. பயப்படணும், நான் தான் ஷாக்கால். அவன் நம்ம பவரையெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அதை தடுத்து நிறுத்தி ஆகணும். ஏதாவது செய்ய. சீக்கிரம். ஷாக்கால், வேண்டாம், நிறுத்து. சொன்ன கேளு. என்னோட பவர் எனக்கு என்னாச்சு? என்னோட பவர் எல்லாத்தையும் யாரோ எடுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுது. ஷாக்கால், அப்ப நீ இதெல்லாம் வேணும்னே தான் செஞ்சிருக்கல? சரியா கண்டுபிடிச்சிட்ட ஜெய்சிங். மெமரி லாஸ்ங்கிறது வெறும் நாடகம் தான். நீங்க கிரிக்கெட் விளையாடுறத பார்த்துட்டு தான் நான் இந்த மாதிரி ஒரு நாடகத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். அந்த கிரிக்கெட் பாலை என்னோட மேஜிக்க வச்சு என் பக்கத்துல வர வச்சேன், தலையிலேயே அடிபட வச்சேன். எனக்கு தெரியும் என்ன சரி பண்றதுக்கு எல்லா மெசிஷியனையும் கூட்டிட்டுங்க வருவேன்னு. நான் நினைச்ச மாதிரியே நடந்துச்சு. உங்க எல்லாரோட பவரையும் இப்ப நான் எடுத்துட்டேன். இதத்தான் சொல்லுவாங்க, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்னு. இப்போ நான் உடனே போய் சன் சிட்டிய அபகரிக்க போறேன். என்னோட கனவை நான் இன்னைக்கு நிறைவேற்றிக்க போறேன். அப்படின்னா ஷாக்கால் இப்ப வந்துருவாரு. நீ என்ன பத்தி நினைச்சதும் நானே இங்க வந்துட்டேன் பாத்தியா? ரங்கீலா எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிருப்பான்னு எனக்கு தெரியும். இப்போ சொல்லுங்க, இந்த ஷாக்காலோட கிரேட் ஆக்டிங் எப்படி இருந்துச்சுன்னு? பிரமாதமா இருந்துச்சா, சுமாரா இருந்துச்சா, இல்ல சூப்பரா இருந்துச்சா? உன்னோட ஆக்டிங்க பத்தி தெரியாது ஷாக்கால், ஆனா நீ ரொம்ப மோசமான மனுஷன். அப்புறம் நான் எல்லாரோட பவர்ஸும் திரும்ப கொண்டு வந்தே தீருவேன். ருத்ரா, இப்போ நான் தனி ஆள் இல்ல, எனக்குள்ள உங்க தாத்தா என்ன குணப்படுத்த வந்த அத்தனை மெசிஷியனோட சக்தியும் இருக்கு. உன்னால அவங்க எல்லாரையும் தோக்கடிக்க முடியாது. ஷாக்கால், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத. நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். நானே இங்க இருந்து போயிடுறேன். ருத்ரா, நீங்க இத்தனை பேர் கூட சண்டை போடுறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும். முதல்ல நீங்க இருந்து கிளம்பு ருத்ரா. ஓகே மேரா.
ஷாக்காலுக்கு பயந்து எல்லாரும் இங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. இனிமே இந்த சன் சிட்டி மொத்தத்தையும் ஷாக்கால் தான் ஆள போறா. நான் தான் அந்த இடத்துக்கு ராஜா. ஷாக்காலோட ராஜ்யம் நடக்கும். ஜெய்சிங்கோட கதை முடிஞ்சிடுச்சு. ஷாக்காலோட கதை ஆரம்பமாயிடுச்சு. ருத்ரா, அவன் புத்திசாலினா நாம அதை விட சிறந்த புத்திசாலின்னு காட்டணும். இந்த புக் எடுத்துக்கோ, இது உனக்கு யூஸ் ஆகும். தேங்க்ஸ் அலாசா சார். நான் ஷாக்கால ரெட் ப்ளூ அப்புறம் எல்லோ பால்ஸ் வச்சு அடிச்சேன்ல, இப்ப அதோட கலக்கல் என்னன்னு பாருங்க. யாரு யாரு நான் எப்படி மேல பறக்க ஆரம்பிச்சேன்? இங்க என்னப்பா நடந்துகிட்டு இருக்கு? யாராவது இருக்கீங்களா? ரங்கீலா, என்ன கீழே இறக்கி விடு. அட நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். ஷாக்கால், நீ பலூன் மாதிரி மேல போய் அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, என்ன கீழே இறக்கி விட முயற்சி பண்ணு. ஏன் நான் பறக்குறேன்? எனக்கு என்ன ஆச்சு? இதெல்லாம் ஏன் நடக்குது? போன வாட்டி தாத்தாவுக்கு இதே மாதிரி வியாதி தான் வந்தது. அதை எங்க யாராலையும் சரி பண்ண முடியல. அப்புறம் பால் கோபால் பாபாவை தான் வரவழைச்சோம். பாக்குறதுக்கு அவரோட முகம் சின்ன பசங்க மாதிரி இருக்கும். ஆனா வைத்தியன்னு வந்துட்டு அவர் எப்பேற்பட்ட வியாதியும் குணப்படுத்திடுவாரு. அப்படின்னா சீக்கிரம் போ, லேட் பண்ணாத. சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. அடடடா, நான் மறுபடியும் பறக்குறேனே. சீக்கிரமா போய் கூட்டிட்டு வா. நான் மறுபடியும் மேல பறந்துகிட்டு இருக்கேன். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? எனக்கு என்ன ஆச்சு? ஒண்ணுமே புரியலையே. எங்க பேஷண்ட் யாரு? இவ்வளவு பெரிய மனுஷன் மிதந்துட்டு இருக்க உன் கண்ணுக்கு தெரியலையா டாக்டர்? இங்க பாரு. அம்மா, என்ன எதுக்காக இப்படி அடிக்கிறீங்க? நடு ராத்திரில கூப்பிட்டு எல்லாரையும் தொல்லை பண்ணிருக்க. உன்னை அடிக்காம தூக்கி பிடிச்சு கொஞ்சுவாங்களா? ஏன் உன்னால விடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியாதா? டாக்டர் சார், தப்பு நடந்துருச்சு, தப்பு நடந்துருச்சு. அடிக்கிறத நிறுத்துங்க. இங்க பாருங்க, என் நிலைமையை பார்த்து கொஞ்சமாவது இறக்கப்படுங்க. சரி சரி, ஓகே ஓகே. நீ கீழே இறங்கினா தானே என்னால வைத்தியம் பண்ண முடியும். தேங்க்யூ தேங்க்யூ. ஓஹோ, என்ன இப்படி நடந்திருக்கு? நான் கண்டுபிடிச்சிட்டேன். பிரச்சனைக்கு மூல காரணம் உன்னோட வயிறு வழியா கடந்து போய்கிட்டு இருக்கு. உன்னோட வயித்துல ஏற்பட்ட இந்த கோளாறு அப்படி என்ன சொல்லுதுன்னா, ஒரே நேரத்துல 10-20 பேர் சாப்பிடுற சாப்பாட்டை நீ ஒருத்த ஆட்டையை போட்டு சாப்பிட்டு இருக்கேன்னு. அதனால தான் நீ முழுசா பலூனா மாறி பறந்துருக்க. டாக்டர் சார், நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க போறது இல்ல. 10 பேரோட சாப்பாடு என் வயித்துல இல்ல. 6 பயங்கரமான மெசிஷியனோட பவர் தான் இப்போ இங்க இருக்கு. அது 10 இல்ல 20க்கான சமம். ஆமா. ஆடா, நீ ஒருத்த, ஆனா உனக்கு 20 பேரோட பவரா?
அப்ப நீ பலூன் ஆகாம வேற என்னவா ஆவ? டாக்டர் சார், நீங்க ஏதாவது செய்யுங்க. நீங்க எப்படியாவது என்ன சரி பண்ணணும். நீங்க என்ன செஞ்சாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, நான் அதை அப்படியே செய்வேன். ப்ளீஸ் டாக்டர். சரி சரி, நான் உன்னோட வைத்தியத்துக்காக அதிசய மலைக்கு போய் உனக்கு தேவையான மூலிகைகளை எடுத்துட்டு வரேன். அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 நாள் ஆச்சும் ஆகும். ஆனா ஒரு வாட்டி மருந்து சரியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீ குணமாயிடுவ. அதுக்குள்ள நீ நிம்மதியான தூக்கம் தூங்கணும்னு நினைச்சினா ஒவ்வொரு நாள் ராத்திரியும் உனக்குள்ள இருக்கிற மெஜிஷியன் பவர் எல்லாத்தையும் வெளியில எடுத்து அலமாரியில அடுக்கி வச்சாக்கணும். என்ன நான் சொல்றது புரியுதா? ஆனா ஆனா இது ரொம்ப ரிஸ்க் ஆச்சே. நான் என்ன பண்ணுவேன்? இதுல ரிஸ்க் என்ன இருக்கு மகனே? எல்லா பவரையும் நீ உனக்கு பக்கத்துல தானே வச்சிருக்க போற. இந்த நோய் ராத்திரில மட்டும் தான் வரும். விடிஞ்சதும் பவர் எல்லாம் எடுத்து உன் பாடியில பழையபடி ஃபிட் பண்ணிக்க. அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், நான் வர வரைக்கும் தினமும் இப்படி தான் ஃபிட் பண்ணணும். சிலுக்கு சிப்பான் சிப்பான் சலுக்கு சப்பான் சப்பான இடையில எதையும் பண்ணிடக்கூடாது. புரிஞ்சதா? வரேன் வண்டூர்டா மண்டையா. இன்னொரு வாட்டி என்ன ராத்திரில நீ எப்பவும் கூப்பிடப்படாது. இல்ல, நீங்க என்ன மன்னிச்சிருங்க. நான் கூப்பிடவே மாட்டேன். அகீரா சகீரா பசூக்கா. எனக்குள்ள எந்த சக்தி இருந்தாலும் சரி, அது பாலா மாறி வெளியில வரணும். இப்பதான் எனக்கு நல்லா இருக்கு. ஏப்பா, இப்போ நிம்மதியா தூங்குற. யாரு 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 கேக்குறல? வேண்டாம், என்னோட பவர் பால். ஓடாதீங்க, சொல்றது கேளுங்க. அதை திருப்பி கொடுத்துருங்க. ருத்ரா, இங்க பாரு. அப்போ அந்த டாக்டர் வந்து சொன்னதெல்லாம் நீ பண்ண வேலைதானா? இப்ப சொல்லு, என்னோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுல்ல? ருத்ரா, அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர். எல்லா பால்ஸும் இப்பவே என் கைக்கு வரணும். ஷூ! எதுக்கு என்ன அடிச்ச? ருத்ரா, I am ready.
நான் மிஷிஷன், பயங்கரமான மந்திரவாதி. என்னை பார்த்தா பயப்படணும். நான் தான் ஷாக்கால். இப்போ உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. எதுவும் செய்ய முடியாது. ருத்ரா வயசை பார்த்து ருத்ரா மேஜிக்கை இன்னைக்கும் சந்தேகப்படாத ஷாக்கால். இன்னைக்கு எல்லாரையும் மொத்தமா ஒரே இடத்துல காலி பண்ண போறேன். அழிக்க போறேன். பார்க்கலாம். Zibajska, boom, check, boom. வேண்டாம், வேண்டாம். இங்க என்ன நடக்குது? வேண்டாம், வேண்டாம். இது எல்லாமே என்னோட பவர். ஷாக்கால், நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை உனக்கு நிச்சயம் கிடைக்கும். இங்க இருந்தா தானே கிடைக்கும். ருத்ரா, நான் மறுபடியும் வருவேன். நான் மறுபடியும் வருவேன். ருத்ரா, தேங்க்யூ வெரி மச். நீ எங்க எல்லாரையும் காப்பாத்திட்ட. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.